वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। भगवान வணங்கி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நமஸ்தே, எல்லாருக்கும் ஹரி ஓம். சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமருடைய குணநலன்கள்ல இருந்து அயோத்தியா காண்டத்துல ஸ்ரீராமரை பற்றிய குணநலன்கள் வருது. அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்லோகம், ஒரு சாம்பிளுக்கு ஒரே ஒரு வருஷம் எடுத்து ராமர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம ஆராய நம்ம மனசுலயும் அந்த குணம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்து அதை படிச்சு ராமரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம பிசிக்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எங்கேயுமே போகாம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பாட்டுக்கு டிவி பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு நாளாக பிசிக்ஸ் நாலேஜ் வந்துருமா? இல்ல கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், இல்ல கராட்டே கத்துக்கணும், ஏதாவது விஷயம் ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நாலேஜ் வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாலேஜ் நம்ம ட்ரை பண்ணாம முயற்சி பண்ணாம எத்தனையோ அப்டக்கிள்ஸ் வரலாம். ஆனா நம்ம முயற்சி பண்ணலன்னு சொன்னா நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? நம்ம வயதாக நிறைய மாற்றங்கள் நிகழலாம். எப்படிப்பட்ட மாற்றங்கள்? பிசிக்கலா நிறைய ஆகலாம். தலை வெள்ள முடி வர்றதுக்கு பெரிய முயற்சி செய்யணுங்கிறது இல்ல, டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு பெரிய முயற்சி செய்யணுங்கிறது இல்ல இல்லையா? பல்லு விழறதுக்கு 7 வயசானா பல்லு விழும் இல்ல. நம்ம க்ரோ ஆக பிசிக்கலா நிறைய சேஞ்ச் ஆகும். மெச்சூரிட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் வரும், இல்லைன்னு சொல்லல. நம்ம க்ரோ ஆக மத்தவங்க கிட்ட நம்ம பழக மத்தவங்க கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். நிறைய பேடாவும் ஆகும், நிறைய அரகண்ட் ஆகும், நிறைய வளர ப்ரைடு நிறைய வரும். நம்ம பணிவுங்கிறது நம்ம கிட்ட இல்லாம போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. யாருக்கு நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, நம்ம பெரிய பையனாயிட்டோம், பெரிய பொண்ணாயிட்டோம், நமக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம் நமக்கு. அப்படி இல்லாம நாம நம்மள நாமே நம்ம பெட்டர் அண்ட் பெட்டர் பீப்புள் பண்ணணும், பீப்புளா ஆக்கிக்கணும். நல்ல பையனா நல்ல பொண்ணா இந்த ஊர் மெச்சும்படியா அம்மா அப்பா மெச்சும்படியா நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற பேட் விஷயங்கள்லாம் நம்ம விடுறதுக்கு நம்ம தான் பிரயத்தனப்படணும். நிறைய குட் விஷயத்த பத்தி நம்ம யோசிக்க நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள்லாம் நம்ம விட்டு தானா விலகி போயிடும். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போதும், ஆனா எஃபர்ட்டே இல்லாம இதெல்லாம் வராது. சோ அதுக்கு நம்ம இதெல்லாம் நல்லா படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல இந்த குணம் நமக்கும் ஸ்ரீராமர் அருளி செய்வார். சரியா? படிக்கலாமா அந்த ஸ்லோகத்தை? சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வம் ச பாஷதே உச்யமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வம் ச பாஷதே உச்யமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. எல்லாரும் அயோத்தியால இருக்கிற பாலராமர் ராம்லல்லாவோட படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா எல்லாரும் கும்பாபிஷேகம் பார்த்திருப்பீங்க. அவர் எவ்வளவு ஸ்மைலிங்கா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அவரை பார்த்தாலே நமக்குள்ளார அந்த பீஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? இந்த ஸ்லோகமும் அததான் சொல்றது. நித்தியம் பிரசாந்த் ஆத்மா. எப்படி இருப்பாராம் ராமர்? எவ்வளவோ காரியங்கள் இருக்கும் அரண்மனையில. நாள் ஃபுல்லா எத்தனையோ விவகாரங்கள் நடக்கும், எத்தனையோ விஷயங்கள் நடக்கும், டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மீட்டிங் இருக்கும். ஒரு ராஜாவோட லைஃப் ஈஸி கிடையாது இல்லையா? காத்தாலே ராத்திரி வரைக்கும் நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணுமா இருக்கும். அப்பா கூப்பிடுவா, அம்மா கூப்பிடுவா, எத்தனையோ ஆர்டர்ஸ் வரும், அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். பிரின்ஸா ரொம்ப கஷ்டம் அவரோட வேலை இல்லையா? எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரஷர்ல இருந்தாலும் சரி, அவரோட ஃபேஸ்ல இருந்து அமைதி போகவே போகாது. எப்படி இருப்பாராம்? அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சில பேரை பார்த்தாலே நம்ம அமைதி ஆயிடுவோம். அவங்க கிட்ட இருக்கிற அமைதி நம்ம கிட்டயே வந்துடும். அவங்க கிட்ட இருக்கிற ஸ்மைல் நம்ம ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பிரசாந்த் ஆத்மா. அவர் மைண்ட் காமா இருக்கு, செரீன் மைண்ட், குவைட்டா இருக்காரு, அமைதியான மனம் உடையவராக இருக்கிறார். எதுக்கும் ஓவரா எக்ஸைட் ஆகுறதுல எதுக்கும் துக்கப்பட மாட்டார்.
கைகேயி அம்மா கூப்பிட்டு அப்பாவால சொல்ல முடியாது, அதனால நான் சொல்றேன், நீ காட்டு கிளம்பு, பரதனுக்கு தான் வந்து முடிசூட்ட போறோம், பரதன் இஸ் கோயிங் டு பி த கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா கூட அவர் ஃபேஸ்ல ஒரு க்ஷணம் கூட ஒரு ஓ அப்படியா, என்ன இப்பதான் நேத்திக்கு சொன்னீங்க, அதுக்குள்ளார இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் கூட அந்த ஃபேஸ்ல கூட ரியாக்ஷன் வரலையாம். அப்பயும் அமைதியா அதே ஸ்மைலோட அதே காம் மைண்டோட இருந்தாராம் ராமர். சக அந்த ராமரானவர் மிருது பூர்வம் பாஷத்தே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடுக்கு 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 நிறைய வாட்டி பதில் சொல்றோம் இல்லையா, அதை நம்ம மாத்திக்கணும். நம்ம கிட்ட ஒருவேளை அந்த குணம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அதை மாத்திக்கணும். மிருது பூர்வம் பாஷத்தே, எப்பவுமே வந்து சாஃப்டா தான் பேசுவாராம். யார் என்ன கேட்டாலும் சரி அமைதியா பதில் சொல்றது. அது எவ்வளவு ஹார்ட் கொஸ்டினா இருந்தாலும் சரி, நம்மளே ஹர்ட் பண்ற கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான கேள்வி கேட்டா கூட சில பேர் ரொம்ப டென்ஷனா தான் பதில் சொல்லுவோம், வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவோம். ஏன் கொட்டுற, பேச வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தேள் மாதிரி கொட்டாத பேசும்போது அப்படின்னு. இந்த மாதிரி பேசாம மிருது பூர்வம் பாஷத்தே, அவர்கிட்ட சரியான கேள்விகளை கேட்டு அவர் சாஃப்டா பேசுறது மாத்திரம் இல்ல, பருஷம் உச்சியமானஹாபி, யாராவது ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் அவர்கிட்ட யாரு பேச போறா, ராமர் கிட்ட யாராவது ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசுவாங்களான்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை இந்த மாதிரி கைகேயி அம்மா சொன்ன போதும் சரி, இல்ல பூனி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், மந்திர ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தா கூட, அந்த மாதிரி சொன்னா கூட உத்தரம் ந பிரதிபத்தியதே, அவருக்கு சொல்ல அவரை எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி அவரை ஹர்ட் பண்ணணும்னு யாராவது பேசினா கூட பதில் பேசாம போயிடுவார், அதே ஸ்மைலோட போயிடுவார். உத்தரம் ந பிரதிபத்தியதே, he will not speak back. என்ன எப்படி நீங்க கேட்க போச்சு, அதனால நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்லாம் வந்து கத்தவே மாட்டார். இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இந்த ஒரு குணத்துக்கே இப்படி இருக்கே, நம்ம ராமருடைய குணநலன்களை பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளே ராமரா மாறிடுவோம். அப்படி ஒரு இந்த ஸ்லோகங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு வால்மீகி ராமாயணம். அதோட ஒரு சின்ன டாட் தான் இந்த ஸ்லோகம். சத்து நித்யம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வம் ச பாஷதே உச்யமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. இத பேஸ் பண்ணி இத சாக்கா வச்சுட்டு நம்ம ஒரு திருக்குறள் படிக்கலாம். இனியவை கூறல் அப்படின்னு ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி வந்து இனிய சொற்களை மட்டுமே நம்ம பேசணும், அதாவது பெரியவர்கள் பயன்படுத்திய சொற்களை பேசணும். நல்ல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ் நல்ல சொற்கள் இருக்கு, அதை தேர்ந்தெடுத்து பேசணும். எது அன்பிளசன்ட் ஃபீலிங் கொண்டு வருமோ அந்த மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை பற்றிய பொறாமை எக்ஸ்பிரஸ் பண்ற சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. மற்றவங்க மனசை புண்படுத்துற மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயனற்ற சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் புரண் பேசுறது, யாரும் இல்லாத போது அவங்கள பத்தி நெகட்டிவ், அவங்கள பத்தி என்ன புகழ்ந்து பேசுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புகழ்ந்து சொல்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய டைம்ஸ் வந்து மத்தவங்கள பத்தி நம்ம இகழ்வா சொல்லுவோம் இல்லையா, யாராவது பத்தி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லாம இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். இப்ப நம்ம ராமர் கிட்ட ரெண்டு விஷயம் பார்த்தோம். அதாவது அவர் பிரசாந்த் ஆத்மாவா இருக்காரு, எப்போ ஸ்மைலிங்கா, மைண்ட் குவையட் மைண்டோட, ரொம்ப காம் மைண்டோட இருக்காரு. அதனால அவர் முகத்துல எப்பவுமே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பார் ராமர். யாராவது அவரை பார்த்தா அவரை வந்து ரொம்ப இன்வைட்டிங்கா இருக்கும் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு. பார்த்து யாரும் ஓட மாட்டாங்க, ஐயோ இந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி யாரும் ஓட மாட்டாங்க. அததான் இந்த குறள்லயும் திருவள்ளுவர் சொல்றார், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. நம்ம மனசுல இருக்கிற காம்னஸ், நம்ம மனசுல இருக்கிற அன்பு வந்து நம்மளுடைய முகத்திலையும் வெளிப்படணும். நம்ம இப்ப யாரையாவது பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம வாயால ஹரி ஓம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முகத்துல இருக்கிற அந்த ஸ்மைல் அது வந்து மத்தவங்களை குவைட் பண்ணும். அவங்க ஒருவேளை நம்ம கிட்ட சண்டை போடணும், இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் பேசணும்னு வந்தா கூட அவங்கள குவைட் பண்ணிடும் அது முதல்ல. அதனால முதல்ல வந்து யாரை பார்த்தாலும் அந்த அன்பு வந்து முகத்துல முதல்ல வெளிப்படணும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால முகத்தால முதல்ல ஸ்மைலிங்கா இருக்கணும்.
அதுக்கப்புறம் அகத்தானாம் இன்சொலினதே அறம். அப்புறமா உள்ளுள்ளேந்து நம்ம கிட்ட இருந்து இனிய சொற்களை நாம சொல்லணும். மனசுல இருந்து நல்ல இனிமையான சொற்களை நாம பேசுறதுதான் ஒரு முக்கியமான புண்ணிய செயல். அறம் அப்படின்னா புண்ணிய செயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு குட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம யாரையாவது பாக்குறோம்னா, முக்கியமா இது கான்சியஸா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். யாராவது பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ஹரி ஓம். நான் சம்டைம்ஸ் பார்க்ல எல்லாம் வாக்கிங் போகணும் அப்படின்னு போனா கூட நிறைய குழந்தைங்க ஃபேஸ்ல ரொம்ப கடுமையா இருக்கு, இறுக்கமா இருக்கு முகம். ஒரு ஜாலியா எல்லாரோடையும் பேசிட்டு நமஸ்தே ஆண்டி, நமஸ்தே அங்கிள் அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஜாலியா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் பார்த்து கிரீட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீயா விளையாடுற ஒரு குழந்தைங்களை பார்க்க முடியறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. அதனால நல்ல ஸ்மைலிங்கா இருக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசலாம், எல்லார்கிட்டையும் இனிமையா நடந்துக்கலாம். சரியா? அதுக்காக பொய்யா சொல்லணும், தேவையில்லாம யாரையாவது நம்ம தேவையில்லாம புகழ்ந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் அதெல்லாம் நான் பத்தி பேசல. இப்போ நான் சொல்றது, யார பார்த்தாலும் நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களோ வேண்டி இல்லாதவங்களோ யாரோ வீட்டுக்கு வந்திருக்க யாரானாலும் பெல் அடிக்கிறாது, நம்ம போய் கதவை திறக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஸ்மைல். ஒரு குரியர் அங்கிளா இருக்கலாம், எங்கேருந்தோ நமக்காக பார்சல் கொண்டு வரலாம். அந்த அந்த வெயில்ல நம்ம கிட்ட வந்திருக்காரு, அவர் வேலைதானே. ஹலோ, சில பேர் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டாங்க, பார்சலை மாத்திரம் வாங்கிட்டு அப்படியே உள்ள போயிடுவாங்க. அப்படி இல்லாம கதவை திறந்தோமா, யாரோ ஒரு மனிதர் அங்க வெளியில் நிற்கிறார், அவரை பார்த்து எல்லாருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு இல்லையா? அதனால ஒரு ஸ்மைல், தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுனால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். ஒரு இனிய சொல், ஒரு ஸ்மைல், ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்மளுக்குதான் அது நம்மள பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸா மாத்துவது. ஒரு பெரிய புண்ணிய செயல் அது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். பியூட்டிஃபுல்லா இருந்தது இல்லையா இந்த குரட்பா? இன்னொரு விஷயம் என்னன்னா, பொறை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து இன்னொரு குரட்பா பார்க்கலாம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறை உடைமை அப்படின்னா என்னன்னா, பொறுமையா இருக்கிறது, பேஷன்ஸோட இருக்கிறது. யாராவது நம்மளை பத்தி நம்ம கிட்ட ஏதாவது ஹார்ஷா பேசும் பொழுது ராமர் என்ன பண்ணினாருன்னு பார்த்தோம். உத்தரம் ந பிரதிபத்தியத்தை இல்லையா? திரும்ப அவர் ஹார்ஷா பேச மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கான ஒரு கனெக்ட் பண்ற ஒரு திருக்குறளா அதை எடுத்துக்கலாம். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். யாராவது ஒருத்தர் நம்மள ஹார்ஷா பேசும்போது நம்ம டக்குன்னு நம்ம கிவ் பேக் பண்றோம் இல்லையா? நம்மளுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி, நம்மளோட ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துல அவங்களை ஹர்ட் பண்ணி அதுல ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்த மாதிரி தெரியும். ஆஹா, கரெக்டா கொடுத்தேன் பாரு, அவனுக்கு அப்படிதான் கொடுக்கணும். அவன் நம்மள்ட்ட என்ன வாழாட்டுறான், அவன் நம்ம கிட்ட திரும்ப அப்படிதான் கொடுக்கணும். யாராவது அடிச்சா திரும்ப அடி, யாராவது நம்ம கிட்ட பேசினா வம்பு பண்ணினா திரும்ப வம்பு பண்ணு. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த ஒரு க்ஷணம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா யார் நம்ம கிட்ட ஹார்ஷா நடந்துக்கவங்கள இப்ப சவத்துல போய் நம்ம கையால இடிக்கிறோம்னு வச்சுப்போம். சுவருக்கு வலிக்குமா, நம்ம கைக்கு வலிக்குமா? நமக்குதான் வலிக்கும் இல்லையா? கைக்கு தான் வலிக்கும். அதனால நம்ம சுவர் மாதிரி இருந்துடணும். யாராவது நம்ம கிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசும்போது கிளே மாதிரி நம்ம வாங்கிக்காம சோறு மாதிரி இருந்துட்டோம்னா அவங்களே திரும்ப போயிடுவாங்க. பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இந்த உலகம் நிலை பெற்றுள்ள காலம் வரைக்கும் நமக்கு புகழ் நிலைச்சிருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா? பொன்றும் துணையும் புகழ்னா எக்காலத்திலையும் அவங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும். அவங்களுடைய உடல் அழிந்த பிறகும் கூட அவங்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் அப்படின்னு பொருள். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அவங்களுடைய புகழ் அவங்க கூடவே இருக்கும், இன்னைக்கும் அழியாது. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதனால பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பழகிக்கணும். இந்த பொறுமைங்கிற குணம் ரொம்ப ரொம்ப நம்ம பழக வேண்டிய ஒரு குணம். சோ இனிய சொற்களை சொல்லணும், பொறுமையா இருக்கணும். யாராவது நம்ம கிட்ட ஹார்ஷா பேசினா கூட, கடுமையான சொற்களை பயன்படுத்தினா கூட நாம எப்படி எதுக்கு ரியாக்ட் பண்றோங்கிற கண்ட்ரோலை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம கிட்டதான் இருக்கணும் அந்த கண்ட்ரோல். சரியா? அடுத்த செஷன்ல நம்ம இன்னொரு ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரி ஓம். நமஸ்தே.